மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு, தமிழர்களை வஞ்சிக்கிறாரு, வேஷ்டி கட்டிட்டா போதுமா, திருக்குறள் சொல்லிட்டா போதுமா? முதலமைச்சர் அவர்களே, நாங்களும் கேட்கிறோம். நான் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெல்டா மக்கள் விவசாயிகளை ஏமாத்துறீங்களோ அதே போல கோயம்புத்தூருக்கு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம், 200 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாங்க. 200 கோடி ரூபாய் நானும் 4 வருஷமா அசம்பிளியில பேசிட்டு இருக்கேங்க. நான் எப்ப எந்திரிச்சு கோயம்புத்தூருக்கு ரோடு மோசமா இருக்குன்னு சொன்னாலும் உடனே எந்திரிச்சு 200 கோடிம்பாங்க. அந்த 200 கோடி 200 தடவை சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கோயம்புத்தூர்ல ரோடுங்கெல்லாம் உருப்படியா இருக்குங்களா? நைட்டு நேரத்துல 2 வீலர்ல போறவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒண்ணு தெருவில தெரிய மாட்டேங்குது, இல்லன்னா குண்டும் குழியுமா இருக்கு ரோடு. இதுதான் இவங்க 200 கோடியே இத்தனை வருஷமா போட்டு இருக்கிற ரோடா? இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றச்சாட்டா சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். அதனால் நிர்வாக சீர்கேடுகள், மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க ரைடு வந்தா டெல்லிக்கு போறாங்கன்னு கேக்குறாங்களே. டாஸ்மாக் ரைடுக்கு அப்புறம் உங்களோட முதலமைச்சர் எதுக்குங்க டெல்லிக்கு போனாரு? உங்களோட மினிஸ்டர்ஸ் மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குற்ற பத்திரிகை கொடுக்கறாங்க. உங்களுடைய பதில் என்ன? இதுதான் நீங்க ஊழல் இல்லாம நேர்மையா அரசாங்கத்தை நடத்துற விதமா? உங்களுடைய அத்தனை அமைச்சர்கள் மீது இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. கோர்ட்டு சொல்லுது, கோர்ட்டு விசாரணை. அதாவது தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. ஜெயில இருக்கிற மந்திரியாவே வச்சிருக்கிற வரலாற்றுக்கெல்லாம் சொந்தக்காரங்க திமுகவோட அரசு. 12 வருஷ காலம் இன்று உலகத்திலேயே இந்தியாவை தலைநிமிர செய்தவர் பிரதமர் மோடி அவர்கள். வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடாக நமக்கென்று ஒரு மிகப்பெரிய குறிக்கோளோடு ஒரு விஷனோட இந்த இந்திய நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அதனால் அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு எதிராக இருக்கிறோம், இல்ல மக்களுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற பொய் பிரச்சாரம் இனிமேலும் எடுபடாது. 40 எம்பிக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. ஏதாவது பிரயோஜனம் உண்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி 40 எம்பிக்களை வச்சிருக்கிறீங்களே, ஏன் உங்களால திட்டத்தை கொண்டு வர முடியல? அப்போ உங்களுக்கு 40 எம்பி கொடுத்தது வேஸ்ட் தானே மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அதனால் எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் 14ஆம் தேதி வந்த சர்க்குலரை வேண்டுமென்றே பிரதமர் வருகின்ற பொழுது வெளியிட்டு, பிரதமர் மோடி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது போல இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகத்தை இனிமேலும் தமிழகத்து மக்கள் நம்ப மாட்டார்கள். திரும்பவும் சொல்கிறோம், கோவைக்கு மெட்ரோ உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம். 26 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக கோவையினுடைய மெட்ரோ கனவு என்பது நிறைவேற்றப்படும். எஸ், ஒரு ரிப்போர்ட் அனுப்புறீங்கன்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க அங்க கிட்ட என்ன குறை இருக்கு, ஒரு ஃபைல கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நார்மலி எனி ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல் நம்ம பார்ப்போம். அவங்களோட செக்ரட்டரியோட அண்டர் செக்ரட்டரியோட என்ன டாக்குமெண்ட் அதுல டெபிஷியன்சி இருக்கு, இல்ல வேற என்ன உங்களுக்கு வேணும், தாராளமா கேட்கலாம். ஏன் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நான் சொல்றேன், கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது கூட ஒரு ஃபைல் அனுப்பிச்சோன்னா என் வேலை முடிஞ்சதுன்னு யாரும் கை கழுவ முடியாதுங்க. தாராளமா இல்ல, உள்ள நடந்த இன்ன சர்க்குலர் என்ன தெரியும், கொடுத்திருக்கிற சர்க்குலரவே லாஸ்ட் பேஜ் எடுத்து வெளியில கொடுக்கறாங்கன்னா அப்ப உள்ள நடந்த என்ன கம்யூனிகேஷன் இருக்குன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? இன்ஃபேக்ட் நம்மளோட நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில இதை குறிப்பிடுகின்ற பொழுது எனக்கு நான் பேசின ரெக்கார்டு இருக்கு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலே இதில் இந்த விஷயத்தில் ஏதேனும் உதவி வேண்டும் என்றால் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆயிருக்குன்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னே நாங்க பேசணும். ஏன் அப்போ உங்களுக்குள்ள இருந்து நடந்த இன்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கறது எங்களுக்கு அவுட் சைடா தெரியாது. நீங்க வேணா அதை அபிஷியலா வெளியில எடுத்து சொல்ல சொல்லி கேட்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க இடையில என்ன குறை வந்துருது, என்ன கேட்டிருப்பாங்க. சோ இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். சில சிட்டியோட ப்ராஜெக்ட் 5 months எல்லாம் முடிச்சிட்டாங்க, ஆனா இது 15 months எடுத்துட்டாங்கன்னா அது என்ன அப்படிங்கற கேள்வி. அதுதான் சொல்றேன், இதுக்கு நடுவுல என்ன கம்யூனிகேஷன் அங்கிருந்து வந்துச்சு, இவங்க என்ன கொடுத்திருக்காங்க டீடைல் எங்க கிட்ட இல்ல. அது கவர்மெண்ட் தான் சொல்லணும். எத்தனை குறைய அவங்க கேட்டு அனுப்பிச்சாங்க, என்னென்ன தேதியில செக்ரட்டரி கம்யூனிகேட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட இன்டர்னல் ஃபைல் சர்க்குலர்ஸ் நோட்டிங்ஸ், அதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் பதில் சொல்ல முடியும். அனுமதி கொடுக்க மாட்டோம் இல்லைங்க. இன்னைக்கு தேதியில அந்த சர்க்குலர் மிக தெளிவா சொல்லுது. உங்களோட பாப்புலேஷனுக்கு உங்களோட பதில் என்ன, ரோடு வித்துக்கு உங்களோட பதில் என்ன, இன்ஜினியரிங் இம்பாசிபிள் டெக்னிக்கலா இந்த பிரச்சனைக்கு உங்களோட சொல்யூஷன் என்ன,
அதுல எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கவனம் இல்லைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசி பேஜை எடுத்து ஐயோ மோடி அவர்களே நீங்க ஒளிக தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கீங்க, இது மட்டும் தான் அவங்களோட நோக்கம். 4 மாசத்துல அவங்க வந்து வாங்கணும்னு சொன்னா இந்நேரம் வந்து இந்த மாதிரி இருக்கிற சிக்கல் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. பாப்புலேஷன் இவ்வளவு இருக்கணும்னு. நீங்க 2011 இவ்வளவுதான் சொல்லிட்டு இந்த ஏரியாவை குறிப்பிடும் போது அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். உங்க மெட்ரோ போறது இந்த ஏரியா, நீங்க எப்படி இங்க இருந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாப்புலேஷன் சேர்த்துக்குவீங்க? இட் இஸ் a question for all. எந்த சிட்டிக்கு மெட்ரோ கேட்டாலும் இதுதான் காமன் கொஸ்டின். அதனால இத சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்ல கோயம்புத்தூருக்கு என்ன பெருமை இருக்கு? இங்க வந்து ஒரு முக்கியமான வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம். தென்னிந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்துல 2 tier சிட்டில நாம இருக்கோம். இங்க எவ்வளவு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு சொல்றாங்க. எங்க இருக்கிற பணத்தை எடுத்து வடக்கு இருக்கிற ஸ்டேட்டுக்கு கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டோட மக்கள் உறிஞ்சறாங்க, பணத்தை வந்து உறிஞ்சி எடுத்து கொடுக்கறாங்க. நான் கேக்குறேங்க, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்கற ரெவென்யூ என்ன? இன்னைக்கு இங்க வந்து 200 கோடி ரூபாயை 4 வருஷமா ரோடு போடுற கொடுக்கறீங்களே, நாங்க கொடுக்கற கோயம்புத்தூர்காரங்க கொடுக்கற வரி பணத்தை ஒழுங்கா நீங்க திருப்பி கொடுக்கறீங்களா எங்களுக்கு? தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களோட கோயம்புத்தூர் வரி பணத்துக்கு எங்களுக்கு ஒழுங்கா ரோடு போட்டு கொடுக்கறாங்களா? ரோடு கூட கிடையாதுங்க கோயம்புத்தூர்காரங்களுக்கு. அதிகமா வரி செலுத்துற மாவட்டம் இது. இப்படிதான் பேசுவீங்களா? அப்படி கூட கேட்க வேண்டாம், சாதாரணமா கேளுங்க, பரவாயில்ல. ரூரல் அந்த முனிசிபாலிட்டி சேர்த்துக்கன்னு சொல்றீங்க. அதே போல இங்க கன்சிடர் பண்ணாம நீங்க இத மட்டும் ரெண்டாவது வந்து இங்க பாப்புலேஷன் ஓட்டர்ஸே 14 லட்சம் பேர் இருக்காங்க. அது பண்ண வேண்டியது அவங்க. ஒருவேளை தவறு தப்ப இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சிஸ்டம் அந்த ஸ்கீமை கொண்டுட்டு வரணும்ல. அதை செய்யாம நீங்க திருப்பி மட்டும் காலையில ஆமா இன்னைக்கு காலையில எல்லாம் முக்கியமான ஆளுங்க எல்லாம் பேசினாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க, இதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க சொல்லுங்க. நாங்க உடனே பெர்மிஷன் கொடுக்க சொல்றோம். ஒழுங்கா ஃபார்மை ஃபில்அப் பண்ண சொல்லுங்க. குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் கொண்டு போறீங்கல்ல, ஃபார்மை ஒழுங்கா ஃபில்அப் பண்ணுனா பண்ண மாட்டோம். நீ கொடுனா திருப்பியும் சொல்றேங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாலிசி ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்கும், வாட் எவர் த மெட்ரோ பாலிசி ரெக்குயர்மெண்ட், அதை ஃபில்அப் பண்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெடியா இருந்தா உடனடியாக அனுமதி கொடுக்கறதுக்கு நாங்க அதுக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கோம்.